வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் டிஆர் வைத்தியம் தீக்கத்தின் ஓர் உறுதியின் அடையாளம். அண்மை செய்தியை பார்க்கிறோம். சபரிமலையில் கூட்ட நெரிசலால் பக்தர்கள் பாதிக்கப்படாதவாறு ஏற்பாடு செய்யுமாறு தமிழக அரசு கேரள அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. சபரிமலையில் கூட்ட நெரிசலால் பக்தர்கள் பாதிக்கப்படாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி தமிழக தலைமைச் செயலாளர் கேரள தலைமைச் செயலாளருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழக பக்தர்கள் தான் அங்கே அதிகமாக செல்லும் சூழலில் கேரள தலைமைச் செயலாளருக்கு தமிழக அரசு சார்பாக கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் பாதிக்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசு சார்பிலிருந்து கோரப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். உலகெங்கும் இருந்து சபரிமலைக்கு பக்தர்கள் வருவார்கள். அண்டை மாநிலம் என்பதால் தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய மக்கள் அதிகம். இந்நிலையில் பக்தர்களுக்கு கூட்ட நெரிசலால் எந்த பாதிப்பும் ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்குமாறு கேரள அரசுக்கு தமிழக தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதியிருக்கிறார். கேரள தலைமைச் செயலாளருக்கு தமிழக தலைமைச் செயலாளர் இந்த கடிதத்தினை எழுதியிருக்கிறார். அதில் இந்த கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பால வெற்றிவேலன் இருக்கிறார். பாலா, விவரம் என்ன? சபரிமலையில் சாமி கும்பிடுவதற்கு நீண்ட நேரம் ஆவது தொடர்பாக தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் கேரள தலைமைச் செயலாளருக்கு கடிதம் எழுதியிருப்பதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் கேரள மாநில தேவஸ்தான போர்டு அமைச்சரிடம் அமைச்சர் சேகர் பாபு பேசி வருவதாக தெரிவித்துள்ளார். பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் மிகப்பெரிய பக்தர்களின் கூட்டத்திலும் இதுவரை பெரிய அசம்பாவிதமும் ஏற்படவில்லை என தெரிவித்திருக்கிறார். கடந்த 45 வருடங்களாக சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு ஒரு பக்தர் என்கிற முறையில் தான் செல்வதாகவும், ஆனால் இந்த வருடம் வரலாறு காணாத ஒரு கூட்டம் இருப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக 1 மணி நேரத்தில் ஐயப்பனை 3500 பேர் தரிசனம் செய்வதாகவும், ஆனால் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் திறந்திருப்பதால் 58,000 பக்தர்கள் தரிசனம் செய்ய முடியும் என தெரிவித்திருக்கிறார். ஆனால் 58,000 பேருக்கு பதிலாக 1,00,000 பேர் நாள்தோறும் தரிசனம் செய்வதால் கூட்ட நெரிசல் ஏற்படுவதாகவும், இதன் காரணமாக கூட்டத்தை சமாளிக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இத்தகைய சூழலிலும் கேரள அரசு திறமையாக கையாண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி பாலா. இது தொடர்பாக அமைச்சர் சேகர் பாபு பேட்டி அளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். ஏற்கனவே நம்முடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் கேரளா தலைமைச் செயலாளருக்கு கடிதம் வாயிலாக கேட்டுக் கொண்டிருக்கின்றார். அதேபோல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கேரளா அரசாங்கத்திடம் தமிழகத்திலிருந்து வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அளவிற்கு வசதிகளையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் சிறப்பாக லெகுவாக தரிசனம் செய்வதற்கும் ஏற்பாடுகளை செய்ய வலியுறுத்தியிருக்கின்றார். துறை சார்ந்த அமைச்சர் என்ற வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னையும் கேரளாவினுடைய தேவசம் போர்டு அமைச்சர் அவர்களிடத்தில் பேச சொல்லியிருந்தார். தேவசம் போர்டு தலைவரிடமும் பேச சொல்லியிருந்தார். பேசியிருக்கின்றோம். எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு சிரமத்தை மேற்கொண்டு கேரளா அரசாங்கமும் கேரளா காவல்துறையும் திருவாங்கூர் தேவஸ்தானம் போர்டும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொண்டிருக்கின்றது. பெருமளவு பக்தர்கள் எண்ணிக்கை கூடுகின்ற இந்த காலகட்டத்திலும் பெரிய அளவு அசம்பாவிதம் இல்லாமல் திறமையாக சமாளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு எட்டிய வரையில் நான் சபரிமலைக்கு ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேலாக செல்கிறோம் என்ற சூழ்நிலையால் சொல்லுகிறேன். 1 மணி நேரத்திற்கு குறைந்தபட்சம் 3500 பேர் தான் தரிசனம் செய்யக்கூடிய சூழல். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 18 மணி நேரம் தரிசனம் நடக்கின்றது. 18 மணி நேரம் என்று தரிசனத்துக்கு எடுத்துக்கொண்டால் ஒரு 57-58,000 பேர் அளவிற்கு தரிசனம் செய்ய முடியும். ஆனால் இந்த எண்ணிக்கை கூடுகின்ற பொழுது கூட்டம் நெரிசல் அதிகம் ஏற்பட்டு தரிசனத்திற்குண்டான கால அளவு நீடிப்பது இயற்கையாக அங்கு அமைந்திருக்கின்றது. இருந்தாலும் அங்கே காவல்துறை அதற்கேற்றார் போல் பக்தர்களை வரிசைப்படுத்தி நிறுத்தி அனுப்புகிறது. அதே நேரத்தில் மாலையிலே தரிசனத்திற்கு செல்பவர்கள் காலையிலே நெய்யபிஷேகத்திற்காக இரவு அங்கு தங்குகின்ற சூழல் ஏற்படுகின்றது. ஆகவே ஒரு சில நாட்களில் 1,00,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சன்னிதானத்திலே இருக்கின்ற ஒரு சூழல் நிலவுவதால் கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது. இருந்தாலும் திறமையாக கேரள அரசு இந்த கூட்ட நெரிசலை கையாண்டு கொண்டிருக்கின்றது. அடுத்து வருகின்ற காலங்களில் அதற்கு திட்டமிட்டு மேலும் பக்தர்களுக்கு அதிக அளவு தரிசனம் செய்வதற்கும்
அதேபோல் வரிசையில் நீண்ட நேரம் காத்திருக்காத ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கும் திட்டமிட்டிருப்பதாக கேரளா தேவஸ்வம் போர்டு அறிவித்திருக்கிறது. ஆகவே தேவையான முன்னேற்பாடுகளை செய்வார்கள் என்ற நம்பிக்கை நமக்கும் இருக்கின்றது. நம் வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY TFT கம்பெனி ஓர் உறுதியின் அடையாளம்.